வணக்கம் நண்பர்களே. ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும். வாருங்கள் பார்ப்போம். ரங்கராஜனுக்கு 75 வயது ஆகிவிட்டது. மனைவி இறந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது மகன், மருமகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வந்தார். வயது ஆக ஆக உடல் ஒத்துழைக்கவில்லை. சில நாட்கள் நன்றாக இருப்பார், சில நாட்கள் உடல் சோர்ந்து போய்விடும். முன்பு போல சுறுசுறுப்பாக இயங்க முடியவில்லை. மகனும் மருமகளும் அவரை நன்றாகவே கவனித்து கொண்டார்கள். தேவையான மருந்து, உணவு, மருத்துவம் என்ற எதிலும் குறை வைக்கவில்லை. ஆனால் சில மாதங்களாகவே ரங்கராஜனின் மனதில் ஒரு கவலை வளரத் தொடங்கியது. நான் இந்த வீட்டிற்கு பாரமாகி விட்டேனோ? மகன் என்னை சரியாக கவனிக்கவில்லையோ? மருமகளுக்கும் என்னால் சிரமமாக இருக்கிறதோ? யாருக்கும் உதவ முடியாத மனிதனாக மாறிட்டேனோ? இந்த எண்ணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. முன்போல் பேசுவதில்லை, தனியாக அமர்ந்து யோசிப்பார். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அவர் மகன் ஒரு நாள் மாலை அப்பாவின் அருகில் அமர்ந்து மெதுவாக கேட்பான். ஏன்பா, சில நாட்களாக நீங்கள் சரியாக இல்லை போல் இருக்கிறது. முன்பு மாதிரி சிரிப்பதில்லை. என்னிடம் ஏதாவது வருத்தமா? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அப்பா என்று கேட்டான். அப்போது ரங்கராஜன் மெதுவாக பேச ஆரம்பித்தார். இல்லையப்பா, நீங்கள் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கின்றேனோ என்று தோன்றுகிறது. உங்களை தொந்தரவு பண்ணி இருக்கின்றனோ என்று எண்ணம் வருகிறது. அதுதான் மனசை வாட்டுகிறது என்றார். மகன் உடனே அப்பாவின் கையை பிடித்து கொண்டான். அப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் சின்ன வயதில் இருந்த பொழுது எங்களுக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களை தூக்கி வளர்த்தும் நீங்கள்தான். எங்களுக்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்ததும் நீங்கள்தான். இப்போது நீங்கள் எங்களுடன் இருப்பது பாரம் இல்லையப்பா, அது எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்றான். வயது ஆகும்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவது இயல்பு. ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்போதும் போல சந்தோஷமாக இருங்கள். எங்களோடு மனம் விட்டு பேசுங்கள் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ரங்கராஜன் கண்களில் தண்ணீர் வழிந்தது. அது சோகத்தின் கண்ணீர் அல்ல, நிம்மதியின் கண்ணீர். பல மாதங்களாக மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் ஒரு நொடியில் இறங்கிவிட்டது. நண்பர்களே, வயதானவர்களுக்கு எப்போதும் பணம், பொருள், வசதி மட்டுமே தேவைப்படுவதில்லை. சில நேரங்களில் அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு அன்பான வார்த்தை தான். அவர் மகன் சொன்ன ஒரு அன்பான வார்த்தை, அப்பா, நீங்கள் எங்களுக்கு பாரம் இல்லை, நீங்கள் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற வார்த்தை தான் அவருடைய மனப்பாரத்தை நீக்கி மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு அன்பான வார்த்தை ஒரு மனிதனின் மனப்பாரத்தை நொடியில் அகற்றிவிடும். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம்.